அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. தரம் 7 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தின் அலகு 2 பணிசெயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ட் 2ல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே அலகு 2ற்கான பார்ட் 1 வீடியோ போடப்பட்டுள்ளது. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் பார்த்து படித்து கொள்ள முடியும். இந்த சேனலில் Grade-7 ICT என்ற பிளேலிஸ்ட்டில் போய் ஏனைய Grade-7 ICT வீடியோஸை நீங்கள் பார்த்து படித்து கொள்ள முடியும். அந்த பிளேலிஸ்ட்டின் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் Unit-2 பார்ட் 1ல் நாங்கள் படித்த பாடப்பிறப்பில் அமைந்த சில வினாக்களுக்குரிய விடைகளின் விளக்கங்களையும், அதனை தொடர்ந்து அலகு 2ன் 2.4, 2.5, 2.6 ஆகிய தேர்ச்சி மட்டங்களில் உள்ள விடயங்கள் பற்றியும் படிக்க போகிறோம். இப்படியான பயனுள்ள டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தரம் 7 ICT செயல் நூலில் உள்ள வினாதான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களின் வர்த்தக குறியீடுகள் ஒரு புறம் வழங்கப்பட்டுள்ளது, மற்றப்புறம் நீங்கள் அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பதை இனங்காண வேண்டிய தேவை உள்ளது. ரைட், முதலாவது ஏ என்றதை பார்த்தோம் என்று சொன்னால் விண்டோஸ், அது ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்டுள்ளது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். அடுத்தது இரண்டாவது பி வந்து MS-DOS, நாங்கள் வீடியோ 1ல் படிச்சிருக்கிறோம். ஆகவே அதற்குரிய விடை வந்து மைக்ரோசாஃப்ட் DOS. ரைட், சி வந்து உபுந்து, டி வந்து ஃபெடோரா, இ வந்து ஆண்ட்ராய்டு, எஃப் வந்து iOS, இது ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பணிசெயல் முறைமையாக இருக்குது. அடுத்தது கடைசி ஜி வந்து பிளாக்பெரி. இதுகள் வந்து இவற்றின் விடைகளாக இருக்குது. ரைட், அடுத்ததாக பார்ட் 1 வீடியோவில் படித்த சில ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் முகப்பு கணனி திரைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக இது உபுந்து பணிசெயல் முறைமையின் கணனி திரையாக இருக்குது. iOS பணிசெயல் முறைமையின் கணனி திரை தான் இது. இது வந்து பிளாக்பெரி பணிசெயல் முறைமையின் கணனி திரை. இது வந்து ஃபெடோரா பணிசெயல் முறைமையின் கணனி திரையாக இருக்குது. இது விண்டோஸ் பணிசெயல் முறைமையின் கணனி திரை. இது நீங்கள் நிறைய பேர் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள். சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் பெரும்பான்மையாக பாவிக்கின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ். அதுண்ட முகப்பு தோற்றம். மேக் பணிசெயல் முறைமையின் கணனி திரையாக இருக்குது. ஆண்ட்ராய்டு பணிசெயல் முறைமையின் கணனி திரை. அடுத்து சில வினாக்களை பார்க்கலாம். இதில் முதலாவது வினா, கணனி தேக்கக சாதனம் என்றால் என்ன? கணனியின் தரவுகள், தகவல்கள், செய்நிரல்கள் ஆகியவற்றை சேமித்து வைப்பதற்கு உரிய சாதனங்கள் தான் கணனி தேக்கக சாதனங்கள் என்று அழைக்கப்படும். கணனி தேக்கக சாதனங்களில் தேக்கி வைக்கப்படக்கூடியவை யாவை? 5 உதாரணங்கள் குறிப்பிடுகான கேட்கப்பட்டுள்ளது. என்ன வகையான விடயங்களை நாங்கள் கணனி தேக்கக சாதனங்களில் சேமித்து வைக்க முடியும் என்று பார்த்தால், ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், காணொளிகள், வீடியோஸ், அசைவூட்டங்கள், அனிமேஷன்ஸ், ஒலிகள், ஆடியோஸ், ஆடியோ கிளிப்ஸ், படம், ஃபோட்டோஸ் அல்லது பிக்சர்ஸ், பணி செயல்முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், மற்றது பிரயோக மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் என்று பார்த்தோம் என்றால் அதில் வேர்ட், எக்ஸெல், எக்ஸஸ், பவர் பாயிண்ட், ஃபோட்டோஷாப் போன்ற பிரயோக மென்பொருட்களை உதாரணமாக குறிப்பிட முடியும். இவை தவிர நிறைய பிரயோக மென்பொருட்கள் இருக்குது. ரைட், அடுத்த வினாவை பார்க்கலாம். கணனி தேக்கக சாதனங்கள் வந்து பின்வருமாறு 3 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது என்று பார்ட் 1 வீடியோவில் படித்த நாங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தலுக்குரிய கருதப்பட்ட காரணி ஜாது என்ற வினாதான் இது. இந்த கணனி தேக்கக சாதனங்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பவியலிற்கு ஏற்பதான் இது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. வகைப்படுத்தலுக்காக கருதப்பட்ட காரணி ஜாது என்ற வினாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விடை கணனி தேக்கக சாதனங்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பவியல் என்று கொடுத்தால் போதுமானது. இந்த 3 வகைகளிலும் காந்த ஊடக சாதனம் மற்றும் ஒளியியல் ஊடக சாதனம் என்பன பற்றி பார்ட் 1ல் படித்த நாங்கள் இப்போ திண்மநிலை ஊடக சாதனம் பற்றி படிக்க போகிறோம். திண்மநிலை ஊடக சாதனங்கள் சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். இங்கு தரவுகளை எழுதுதலும் வாசித்தலும் இலத்திரனியல் முறையில் விரைவாக நடைபெறும். இதற்கு உதாரணங்களாக திண்மநிலை சாதன செலுத்தி SSD டிரைவ்,
பளிச்சீட்டு செலுத்தி அல்லது பேனா செலுத்தி பென் டிரைவ் அல்லது பளிச்சீட்டு நினைவகம் என்றும் குறிப்பிடப்படும். இது பல்வேறுபட்ட அனைவரையும் கவரும் வகையில் அமைந்த அழகான உருவங்களில் காணப்படுகின்றது. பொதுவாக நாங்கள் எல்லாரும் பாவிக்கிற ஒரு டிவைஸ் பென் டிரைவ். ரைட், அடுத்த உதாரணம் பார்த்தோமானால் நினைவக அட்டைகள் மெமரி கார்ட்ஸ் தட்டையான அமைப்பாக காணப்படும். இவையும் வெவ்வேறுபட்ட கொள்ளளவு வீச்சுகளில் இருக்கும். இப்போ அடுத்த இன்னொரு வினா தரப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள தேக்கக சாதனங்களை இனங்கண்டு அது எந்தெந்த வகைக்குள்ள அடங்குது என்று சொல்லி போடட்டாம். இதில் 6 தேக்கக சாதனங்கள் தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கையும் போட வேணும். இப்போ காந்த ஊடக சாதனங்களுக்கு என்னென்ன வருகுதென்றால் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், மற்றது மேக்னெட்டிக் டேப். இந்த 3மே காந்த ஊடக சாதனங்களுக்கு உதாரணங்களாக அமையுது. ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒளியியல் ஊடக சாதனங்களுக்கு சிடியும் டிவிடியும் வரும். ஜிப் டிரைவ் திண்மநிலை ஊடக சாதனமாக அமையும். அடுத்ததாக கோப்பு ஃபைல்ஸ், கோப்பு உரை ஃபோல்டர்ஸ் ஆகியவை பற்றி படிக்க இருக்கிறோம். இப்போ இதில் கோப்பிൻ്റെ அமைப்பும் ஒரு ஃபைலிൻ്റെ அமைப்பையும் ஒரு கோப்பு உரை ஃபோல்டருடைய அமைப்பையும் காட்டப்பட்டுள்ளது. கோப்பு ஃபைல் என்பது கணனியில் சேமித்து வைக்கப்படும் ஆவணங்கள், படங்கள், காணொளிகள், பாடல்கள், மின்விரிதாள் இப்படியானவை எல்லாமே ஃபைல்ஸ் கோப்புகள் எனப்படும். ஒரு கோப்பானது 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று கோப்பின் பெயர் ஃபைல் நேம், அடுத்தது கோப்பின் நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ கோப்பின் பெயர் என்று சொன்னால் கோப்பினை இனம் காண்பதற்கு பயன்படுத்தப்படும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை இனங்காண்பதற்குத்தான் ஒவ்வொருவருக்கும் பெயர் சூட்டப்படுகிறது. அதே போல தான் இங்கு கோப்பை இனங்காண்பதற்கு கோப்பின் பெயர் உதவுகின்றது. கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்றால் இது கோப்பின் பிரயோக மென்பொருளை இனங்காண்பதற்கு, அதாவது குறித்த கோப்பானது எந்த வகை மென்பொருளை சார்ந்தது என்பதனை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆகியவற்றை விளக்கும் வகையில் அமைந்த உதாரணம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கோப்பானது ஒரு சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருள் கோப்பாக அமைகின்றது. ஒவ்வொரு மென்பொருட்களும் வெவ்வேறுபட்ட கோப்பு நீட்சிகளை கொண்டிருக்கும். இந்த கோப்பின் பெயரையும் கோப்பு நீட்சியையும் ஒரு புள்ளி, அதாவது ஃபுல் ஸ்டாப் 2ஐயும் பிரிக்கின்றது. நாங்கள் எழுதும் முறை முதலாவதாக கோப்பின் பெயரை எழுதி அதன்பின் ஒரு புள்ளியிட்டு அதற்கு அடுத்ததாக கோப்பின் நீட்சியை குறிப்பிடுதல் வேண்டும். இங்கு சில கோப்புகளும் அவற்றின் கோப்பு நீட்சிகளும் காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக வேர்ட் டாக்குமெண்ட், அதுண்ட கோப்பு நீட்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது எக்ஸல், அடுத்தது பவர் பாயிண்ட், அடுத்தது இமேஜ், ஒரு சாதாரணமான ஒரு பிக்சர் இமேஜ். அடுத்ததாக ஆடியோ குறிப்பிடப்பட்டுள்ளது. இது MP3 அல்லது MP4 ஆனது வீடியோ ஃபைல்ஸுக்கும் அதுண்ட எக்ஸ்டென்ஷனாக அமையும், அதுண்ட கோப்பு நீட்சியாக அமையும். அடுத்ததாக கோப்புரை ஃபோல்டர் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக் அதை யோசிச்சு பாருங்க. அல்லது நீங்கள் வச்சுக்கிற சாதாரணமான ஸ்கூலுக்கு கொண்டு வர பாக்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களோட ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஃபோல்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த பேக்குக்குள்ளே நீங்கள் பல விதமான பொருட்களை வைத்திருப்பீங்க. பென் வச்சுருப்பீங்கள், காசு வச்சுருப்பீங்கள், பென்சில், ரேசர், ரூலர், பட்டாரி, அப்படி நிறைய பொருட்களை வச்சுருப்பீங்க. இப்படி வெவ்வேறுபட்ட பொருட்களை நீங்கள் வைத்திருப்பீங்கள். ஆகவே உங்களது பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக் அல்லது ஸ்கூல் பேக் அல்லது பாக்ஸ் இவை எல்லாம் ஃபோல்டருக்கு எக்ஸாம்பிளாக அமையும். இப்போ ஃபோல்டர் பற்றின விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதே போல தான் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபோல்டரும் பல்வேறுபட்ட கோப்புகளை, அதாவது ஃபைல்ஸை கொண்டிருக்கும். இங்கே பேக்குக்குள்ளே நீங்கள் வைக்கிற பென், ரேசர், பென்சில், ரூலர் அதே போன்று இங்கே ஃபைல்ஸ் கோப்புகள் அமைந்திருக்கும். வெவ்வேறுபட்ட கோப்புகள், அதாவது ஒரு பிக்சருக்குரிய கோப்பாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டுக்குரிய கோப்பாக இருக்கலாம், ஒரு ஆடியோக்குரிய கோப்பாக இருக்கலாம், ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்கலாம். வெவ்வேறுபட்ட கோப்புகளை தேக்கி வைப்பதற்கு பயன்படும் ஒரு இடம்தான் இந்த கோப்பு உரை என்று குறிப்பிடலாம். ஒன்றோடொன்று தொடர்புபட்ட கோப்புகளை ஒரு குறித்த கோப்பு உரையினுள் நாங்கள் சேமித்து வைக்க முடியும். இப்போ கோப்பு உரை ஃபோல்டருக்கு கொள்ளளவு வீச்சு கெப்பாசிட்டி லிமிட் இல்லை. ஒரு கோப்புரையினுள் எவ்வளவு கோப்புகளை என்றாலும் நாங்கள் சேமித்து வைக்க முடியும். ஒரு குறித்த கோப்புரையானது பல உப கோப்பு உரைகளை சப் ஃபோல்டர்ஸையும் கொண்டிருக்கலாம். அதைத்தான் இங்கு குறித்து காட்டப்பட்டுள்ளது. ஒர்க் புக் என்ற ஒரு பிரதான மெயின் ஃபோல்டருக்குள்ள Chapter 1, Chapter 2 என்று சொல்லி உப கோப்புரைகள் சப் ஃபோல்டர்ஸ் அமைந்திருக்கு. ரைட், இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக சில விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிற விடயங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு கோப்புரையை எவ்வாறு உருவாக்குவது,
எவ்வாறு காப்பி பண்ணுவது, கட் பண்ணுவது, ரீநேம் பண்ணுவது, கட் காப்பி ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, கோப்புறையினுள் கோப்புகளை எவ்வாறு சேமிப்பது, கோப்புறையை எப்படி திறப்பது ஓப்பன் பண்ணுவது, கோப்புறையை எவ்வாறு அழிப்பது டிலீட் பண்ணுவது எப்படி, அதாவது தற்காலிகமாக எப்படி டிலீட் பண்ணலாம், நிரந்தரமாக எப்படி டிலீட் பண்ணலாம், தற்காலிகமாக டிலீட் பண்ணினால் கோப்பு அல்லது கோப்புறையை எவ்வாறு மீளப்பெறுவது, கோப்பினதும் கோப்புறையினதும் பண்புகள் என்னென்ன, இவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட், முதலாவதாக ஒரு கோப்பு உரையை ஃபோல்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி பார்க்கலாம். இந்த ஒயிட் ஸ்பேஸ் இதில் டாக்குமெண்ட்ஸுக்கான இப்போ நிற்கிறோம். இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸில் ஒரு ரைட் கிளிக் பண்ணி நியூன்றதை செலக்ட் பண்ணி இதில் ஃபோல்டர்ன்றதை செலக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டர் வந்து உருவாகிட்டுது. இப்போ இந்த ஃபோல்டருக்கு நாங்கள் ஒரு பெயர் வைக்க போகிறோம். மை ஃபோல்டர்ன்னு சொல்லி அதுக்கு பெயர் வைக்கிறேன். ரைட், பெயர் வச்சாச்சு. ரைட், நான் இப்போ உருவாக்கின இந்த ஃபோல்டரை காப்பி பண்ண போகிறேன். இதுக்கு மேலே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி இதனை காப்பி என்ற கொமாண்டை கொடுக்குறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் தான் நான் போட போகிறேன். காப்பி பண்ண அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். ரைட், இதில் இப்போ நான் உருவாக்கின அந்த குறிப்பிட்ட ஃபோல்டரானது இங்கே வந்திருக்குது. இப்போ காப்பி பண்ணிக்கல கவனிங்கோ, மை ஃபோல்டர்ன்றது டெஸ்க்டாப்பில் இருக்குது. அதே நேரம் இங்கே நான் எங்கே உருவாக்கினோ டாக்குமெண்ட்ஸ்ன்ற கேலரியில் தான் நான் உருவாக்கியிருக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ்ன்ற இடத்துல அங்கேயும் அதே ஃபோல்டர் இருக்குது, காப்பி பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இதில் உள்ள அதே விடயம் இன்னொரு இடத்துலையும் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் காப்பி பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் ஒருக்கா காப்பி என்ற கொமாண்டை கொடுத்துட்டு பேஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வேணுமோ அந்த குறிப்பிட்ட ஒன்றுன்ற நகல் வந்து பல இடங்களில் நாங்கள் பிரதி பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோல்டர்ன்ற பேரை நாங்கள் ரீநேம் பண்ணலாம். மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ வெளியில் இந்த ஒயிட் ஸ்பேஸில் சும்மா ஜஸ்ட்டை கிளிக் பண்ணினா சரி. இப்போ நான் மை ஃபோல்டர்ன்ற பேரில் இருந்ததை இப்போ ரீநேம் பண்ணியிருக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் என்ற பேரில் ரீநேம் பண்ணியிருக்கிறேன். ரைட், இப்போ நான் இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணி இப்போ முதல் காப்பி பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணி இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கட் அண்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ டெஸ்க்டாப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். இங்கே பார்த்தா மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ன்றது இங்கே பேஸ்ட் ஆகி இருக்குது. கவனிங்கோ, இப்போ நாங்கள் முதல் போட்ட டாக்குமெண்ட்டுக்கு போவோம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாங்கள் உருவாக்கின அந்த இங்கே இருந்து கட் பண்ணினோமோ அங்கே இருந்து முழுமையாக நீக்கப்பட்டு டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் ஆகி இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு மரத்தை பிடுங்கி அப்படியே இன்னொரு இடத்தில் நடுவது போன்று யோசிங்க. இப்போ ஒரு மரத்தில் உள்ள கிளைகளை முறித்து நீங்கள் இன்னொரு இடத்துல நடுகிறது வந்து காப்பி பேஸ்ட். இப்போ குறிப்பிட்ட ஒரு மரத்தை வேரோடைய அப்படியே எடுத்து பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறது என்றது வந்து கட் பண்ணுறது, கட் பேஸ்ட். அதாவது குறிப்பிட்ட இடத்துல அந்த மரம் இருக்காது, இன்னொரு இடத்துல இருக்கும். அதுக்கு பதிலாக வேறு இடத்துல இருக்கும். முதல் இருந்த இடத்துல அந்த மரம் வந்து இருக்காது. இப்போ உங்களுக்கு விளக்கமாக இருக்குமென்று நினைக்கிறேன். ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நான் திருப்பி இந்த டெஸ்க்டாப்பில் கட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸில் கொண்டு வந்து இதே ஃபோல்டரை கொண்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோல்டருக்குள்ளே வெவ்வேறு ஃபைல்ஸு அப்படி அனுப்புறது, எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த சில ஃபைல்ஸுகளை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஒரு இமேஜ் ஃபைலையும் இந்த எக்ஸல் ஃபைலையும் இந்த வேர்ட் ஃபைலையும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே காப்பி பண்ணுறேன். Ctrl+Cயும் கொடுக்கலாம் ஷார்ட்கட்டாக, அல்லது ரைட் கிளிக் பண்ணி காப்பி அண்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ன்ற அந்த நாங்கள் உருவாக்கின அந்த ஃபோல்டருக்குள்ள கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இப்போ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்ன்றது கொடுத்து விட்டோம்னு சொன்னால் நாங்கள் காப்பி பண்ணின விடயங்கள் அனைத்தும் இங்கே பேஸ்ட் ஆகிடும். குறிப்பிட்ட ஃபோல்டருக்குள்ள 3 ஃபைல்ஸ் வந்து கோப்புகள் இருக்குது. ஒன்று பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒன்று ஸ்ப்ரெட் ஷீட்டாக இருக்குது, அது எக்ஸல் ஷீட்டாக இருக்குது, மற்றது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இந்த சிம்பிள்ஸை பார்த்தா தெரியும், இது W1 இருக்குது. ஆகவே வேர்ட் டாக்குமெண்ட், MS வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆக இருக்குது. இது வந்து எக்ஸல். அடுத்ததாக இந்த கோப்பு உரையை, அதாவது ஃபோல்டரு எப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணுறது. இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அண்ட் ஆப்ஷனை கொடுக்கலாம், அல்லது இதுக்கு மேலே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி இப்படி ஒரு கலரில் செலக்ட் பண்ணி இருக்கேக்க நான் கீபோர்டால்
என்டர் கீயை பாவிக்கலாம். இப்படியான முறைகளில் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக கோப்புரையை எவ்வாறு அளிக்கலாம், அதாவது தற்காலிகமாக எவ்வாறு அளிக்கலாம், நிரந்தரமாக எவ்வாறு அளிக்கலாம் என்று பார்க்கலாம். தற்காலிகமாக எப்படி அளிக்கலாம் என பார்க்கலாம். சாதாரணமாக இந்த ஃபோல்டரை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு delete கீயை பாவிப்போம். delete கீயை பாவிச்சு இதில் are you sure you want to move this folder to recycle bin என்று கேட்குது. நாங்கள் எஸ் என்றதை கொடுக்க வேணும். எஸ் என்று கொடுத்தோம்னால் இங்கே அழிஞ்சிட்டுது. அதே நேரம் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அது எங்கேன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் என்ற ஒரு இடம் இருக்குது, ரெண்டு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் கிளிக் பண்ணினால் அதுக்குள்ளே எங்கள்ட இந்த நாங்கள் delete பண்ணின ஃபைலோ ஃபோல்டரோ அதுக்குள்ளே நிற்கும். இந்த மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ன்றது இங்கே இருக்குது. இந்த டெம்பரரியாக அழித்த இடத்துல இருந்து நாங்கள் திருப்ப பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் ஒரு தற்செயலாக முக்கியமான ஒரு ஃபைலோ ஃபோல்டரையோ நாங்கள் delete பண்ணிட்டோம் என்று சொன்னால் திருப்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்றால் இதுக்கு மேலே நாங்கள் கிளிக் பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணிக்கல இதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ரீஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ரீஸ்டோர்ன்ற பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணினோம் என்று சொன்னால் எங்களுக்கு எங்கே இருந்து நாங்கள் அந்த ஃபைலையோ ஃபோல்டரையோ delete பண்ணினோமோ அந்த இடத்துல அந்த ஃபைலோ ஃபோல்டர் திருப்ப ரீஸ்டோர் ஆகும். இப்போ நான் ரீஸ்டோர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இராது அந்த ஃபைலோ ஃபோல்டர். இப்போ நாங்கள் எங்கே இருந்து அழிச்சோமோ டாக்குமெண்ட் என்ற இடத்துல அழிச்ச நாங்கள் இப்போ இங்கே வந்துருக்கு, திருப்ப கிடைச்சிட்டு எங்களுக்கு. இப்போ பெர்மனெண்ட்டாக எப்படி அழிக்கிறது என்று சொன்னால் இது திருப்ப நீங்கள் எடுக்கவே இல்லாது. delete பண்ணால் திருப்பி நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை செலக்ட் பண்ணி போட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு delete கீயை பாவிக்கிறது. அப்போ இதில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வருது. delete folder, are you sure you want to permanently delete this folder? பெர்மனெண்ட்டாக நீங்கள் delete பண்ண வேணுமா என்று கேட்குது. இதில் நாங்கள் ஜஸ்ட்ன்றதை கொடுத்தோம்னா திருப்பி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஃபோல்டரை பெர்மனெண்ட்டாக delete ஆகிடும். இப்போ ஜஸ்ட்ன்றதை கொடுக்குறேன், பெர்மனெண்ட்டாக delete ஆகிட்டு திருப்பி இந்த ஃபோல்டரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட், அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஃபைல் அல்லது ஃபோல்டர்னுடைய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ், அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, உள்ளடக்கங்கள் இருக்குது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்குது, MS வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்குது. இதில் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். குறிப்பிட்ட இந்த நாங்கள் செலக்ட் பண்ணின வேர்ட் டாக்குமெண்ட் தொடர்பான விடயங்கள் இதில் அடங்கி இருக்குது. இப்போ முதலாவதாக அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைலுன்ற பெயர் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. டைப் ஆஃப் ஃபைல், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஓப்பன்ஸ் வித் வேர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன்ன்றது வந்து எங்கே இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது டாக்குமெண்ட் சி டிரைவுக்குள்ள ஜூசர்ஸ் என்ற ஃபோல்டருக்கு HP என்றதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்ன்றதுக்கே இருக்குது. ரைட், அடுத்தது பார்த்தோம்னா சைஸ், அதுன்னா கெப்பாசிட்டி KB கிலோபைட்ஸில் அதுன்ற கெப்பாசிட்டி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே நேரம் பைட்ஸ்லையும் ப்ராக்கெட்டுக்காக தரப்பட்டிருக்குது. அந்த ஃபைலுன்ற கெப்பாசிட்டி எவ்வளவு, கொள்ளளவு எவ்வளவு. ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் 3 ஐட்டம் இருக்குது பாருங்க. கிரியேட்டட், மாடிஃபைட், எக்ஸஸ். கிரியேட்டட், இந்த ஃபைல் வந்து எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது என்றதுதான் முதலாவது. அடுத்தது பார்த்தோம்னா மாடிஃபைட், எப்போ கடைசியாக மாடிஃபை பண்ணினது, இந்த ஃபைலில் சில மாற்றங்கள் எப்போ செய்த நீங்கள். எக்ஸஸ்ட், கடைசியாக இதை எக்ஸஸ் யூஸ் பண்ணினது எப்போ, ஓப்பன் பண்ணி பார்த்ததா அல்லது கடைசியாக எக்ஸஸ் பண்ணினது எப்போ என்றது வந்து எக்ஸஸ்ன்றதில் குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதை தவிர கீழே அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரீட் ஓன்லி மெட்ட ஹிடன். இப்போ நாங்கள் ரீட் ஓன்லியை கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் அதை வாசிக்க மட்டும் முடியும். அந்த டாக்குமெண்ட்டில் எந்த வித மாற்றங்களையும் செய்ய முடியாது. இந்த இதை டிக் பண்ணி போட்டு அப்ளை என்றதை கொடுத்தால் இந்த குறிப்பிட்ட இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நாங்கள் ரீட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி, ஆனால் எந்த ரைட்டும் பண்ணிடலாம், அதாவது எந்த மாற்றங்களும் நாங்கள் செய்ய முடியாது. அடுத்த ஹிடன் என்று சொன்னால் ஹிடன்ன்றதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஃபைலானது ஹிடன் பண்ணிடும், மறைக்கப்பட்டிருக்கும், நாங்கள் பார்க்க இயலாது. ஃபோல்டருக்கும் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய சக மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். Grade-7 ICT Unit-3 மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.